தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. என்ன சார் காங்கிரஸ் திடீர்னு கூட்டணி ஆட்சி, அதிக சீட்டு, நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம், இன்னைக்கு இது பெரிய லெவல்ல ஒரு பேச்சு பொருளா மாறி இருக்குது. எப்படி பாக்குறீங்க? ஜோதி மணிக்கு எத்தனை % ஓட்டு தெரியுமா? எத்தனை %? ஜோதிமணி அம்மையார் பார்வைக்கே விட்டுறேன். 2ஓ 3ஓ தான் எடுத்தார். நான் ரிஷிகிட்ட டீட்டெயிலா குடுறான்னு நான் வந்து தரல. 2 தான் எடுத்தாங்க. நான் பார்த்த ஞாபகம் கரெக்டா சொல்லணும். யாருங்க டெபாசிட் கிடைச்சி? கட்சி வசந்தகுமார் தவிர, விஜய் வசந்தோட ஃபாதர் கட்சி வசந்தகுமார் தவிர தனிச்சு போட்டிடும் போது யாருக்குங்க டெபாசிட் கிடைச்சி? மாணிக் தாகூர் எல்லாம் வாய்க்கிலியா லவுடா பேசலாம். என்னையா ஓட்டு இருக்கு மாணிக் தாகூர் உங்க கட்சிக்கு? தனிச்சு என்னையா கிழிச்சீங்க? நீங்க என்ன ஓட்டு இருக்கு உங்களுக்கு? நல்லது போயிட்டீங்கன்னா சுத்தம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மோடிக்கு இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குது. இவர் மற்ற குருமூர்த்தி சொல்லக்கூடிய ஜாக்கட ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டியெல்லாம் மோடிக்கு ஒன்றும் பெரிய மேட்டர் இல்ல. காங்கிரஸ் இங்க 10 சீட்டு 40 சீட்டு ஜெயித்துறானே, இதை என்ன செய்யறதுங்கிறதா பெரிய மேட்டரா இருக்கு. நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மோடி வில் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன். கேஎஸ் அழகிரி அவரு தலைவரா இருக்கும் போதுமே எதுவும் பண்ணல. இப்ப கூட்டணி ஆட்சி அவரு வலியுறுத்துறாரு. இந்த பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி அவரும் வலியுறுத்துறாரு. இதெல்லாம் என்ன மனநிலை? எல்லாம் திமுக விட்டு வெளியே கொண்டு போயிருட்டுங்க. அதோட ஜோதிமணி எல்லாம் திமுக இதுல செந்தில் பாலாஜி ஒர்க்ல எம்பி ஆகிற கதை எல்லாம் முடிஞ்சு போகும். இவர் கார்த்திக் சிதம்பரம் கண்டபடி பேசிக்கிட்டு இவரு பெரிய கற்பம் ஒர்க்ல எம்பி ஆகிற வேலையெல்லாம் முடிஞ்சு போகும். ரொம்ப கிளியர் எங்களுக்கு. நாங்க அதான் நினைக்கிறோம். 14 பார்த்தோமா இவங்களோட லட்சணத்தை. மீண்டும் சொல்றேன், நாடார் ஓட்டுல கன்னியாகுமரி தவிர ஒருத்தருக்கும் டப்பு கிடையாது. வாய்கிலேயே பேசுவாங்க. மாணிக் தாகூரும் கார்த்திக் சிதம்பரம் எடுத்து பாருங்க ஐயா, என்ன செல்வாக்கு இவங்களுக்குன்னு. டெபாசிட் வாங்கினாரா கார்த்திக் சிதம்பரம்? டெபாசிட் வாங்கினாரா மாணிக் தாகூர்? டெபாசிட் வாங்குவாங்களா? சரி, ஒரு கட்சியில அவங்களுக்கு அதிக சீட்டு முயற்சி பண்றது, கூட்டணி ஆட்சி முயற்சி பண்றது உரிமை. அது அவங்க இது நடக்கட்டு. அதுல நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனா நீங்க சொல்றதை அடிப்படையா வச்சு பார்க்கும் பொழுது சரி, இவங்க பேசுறதும் சரி, ஆனா இது எல்லாமே ஏதோ காங்கிரஸ் தயவுல தான் திமுக இருக்கிற மாதிரியே இருக்கே சார். அப்படித்தான் எல்லா தேர்தலையும் பண்ணுவாங்க. கடைசியா என்ன ஆச்சு? கொடுக்கறத வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்னொரு பாணியில பாத்தீங்கன்னா ஸ்டாலின் 6 கொடுக்குறாரு 7 கொடுக்குறாருங்கிற ஒரு சூழல் இருந்தது. எடப்பாடி தனிச்சு நிக்கிறதுனால ஒரு ஆப்ஷன் டிஎம்கே வந்தனால 10 கொடுத்தாருல்ல. 10 கொடுக்கறதுக்கு முன்னா ஒரு 6 கொடுக்காரு 7 கொடுக்காருன்னு தானே இருந்தது. நம்ம ஸ்டாலின் குடும்ப அரசியல் தான் பண்ணுவாரு. காங்கிரஸுக்கு ஆப்ஷன் இல்லைன்னா குறைக்க வாய்ப்பு உண்டு. ஆப்ஷன் இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்டஸ்க்கு கொடுக்க வாய்ப்பு உண்டு. சோ அவங்க ஸ்டாலின் அதிருப்தியாளர்கள், செல்வ பிறந்த அதிருப்தியாளர்கள் பேசுறாங்க. 14 மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப சுத்தம். ஒரு சட்டமன்ற தொகுதியில கூட அவங்களுக்கு லீடு கிடையாது. கிளீன் போல்ட் காங்கிரஸ். தமிழ்நாட்டில இருந்து ஏற்கனவே மூப்பனார் பண்ண தப்பு 96லே தொடக்கி எறியப்பட்டது. இவர் திரும்ப உள்ள வந்து இந்த இவங்களுக்கு எல்லாம் ஒரு வாழ்வு கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறம் திரும்ப வாசன் திரும்ப வெளியே போய் அவர் மாட்டிக்கிட்டாரு. உள்ள வந்து வெளியே போய் மாட்டிக்கிட்டாரு. இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி ஜெயித்துட்டு இருக்காங்க. அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியை உடைச்சிட்டு வெளியே வந்துட்டா அதே மாதிரி மோடிக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது. உங்களோட முயற்சி வெற்றி பெற்றா மோடிஜி பார்பிஎம் 2029 எங்களுக்கு தமிழ்நாட்டில இருந்து அது மிகப்பெரிய ஒரு சாதகமான அம்சமா இருக்கும். நாங்க மோடி சென்ட்ரிக்காட்டே சிந்திக்கிறோம். இது உங்களுக்கும் ஸ்டாலினுக்குள்ள விவகாரம். ஸ்டாலின் உங்களை டேக்கிள் பண்றதும் எப்படி பண்றதுங்கிறதும் அவருக்கும் நீங்க காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப இந்த 60 சீட்டு 70 சீட்டு 100 கூட கேட்கறாங்க. இதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி ஸ்டாலின் எப்படி கையாளுவார் சார்? அதான் அவங்க அப்படியே போயிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் அவங்க பலம் ரொம்ப மோசங்கிறது வெளிப்படும். அது தெளிவாகும். ஸ்டாலின் அப்படி ஒரு இதை காட்ட மாட்டார். ஏன்னா அவர் அசம்பிளி எலெக்ஷன் அவர் முதல்வர் அவரை பார்ப்பாரு. அதனால அவர் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இவங்களை ஹோல்டு பண்ணுவார். ஸ்டாலின் காங்கிரஸை விட்டு கொடுக்க மாட்டார். விட்டு கொடுக்க மாட்டார். காங்கிரஸ் விஜயோட போறதுன்னு ரொம்ப நாளாவே பேசிக்கிட்டு இருக்கு. யார் சொன்னா? சொன்னது ஆனா பெண்ணா, திருநம்பியா திருநங்கையா? அந்த திருநம்பிக்கை பேர் என்ன, அந்த திருநங்கைக்கு பேர் என்ன சார்? சும்மா வதந்திகளை பரப்பி விட்டு கூடாது சார். சொன்ன காங்கிரஸ்காரன் ஆனா பெண்ணா, திருநம்பியா திருநங்கையா சொல்லுங்க அந்த காங்கிரஸ்காரன். ஏன்னா காங்கிரஸ் வட்டாரத்திலிருந்தே விஜயை பத்தி ஒரு புகழ் வட்டாரம் கிட்டாரெல்லாம் சொல்லக்கூடாது. அவனுக்கு உருவம் இருக்கா? அவன் ஆனா பண்ணா திருநம்பியா திருநங்கையா? அப்போ காங்கிரஸ் விஜயோட போறத வதந்தி எடுக்கலாமா? வதந்தின்னு தான் எடுக்க முடியும். ஜானாரிக்கசாமியை பரப்பி விடுவாரு. ஜானாரிக்கசாமியை தினமலர்ல ஆளை பிடிச்சி அதிமுக தரப்பில் இப்படி கூறுகிறார்கள். அதிமுக விஜய் பேச்சுவார்த்தை நடந்தது. ஏதாவது ஒரு இது வேணும்ல. சீமான் மேட்டர்ல நம்ம சொல்றோம். என்ன சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணி ஸ்டாலின் வர்சஸ் சீமான் மந்திரமோனி பயந்து எடப்பாடி பழனிசாமி மக்களவையில் வராத ஒரு அசம்பிளியில செல்வாக்கு இல்லாத காங்கிரஸுக்கும் பாஜக அசம்பிளில செல்வாக்கு கிடையாது. செல்வாக்கு இல்லாத பாஜக கிட்ட 2வது இடத்தை காப்பாத்துறதுக்கு சரண்டர் ஆயிருக்காருன்னு சொல்றாரு. சீமான் சொல்றதை வச்சு நான் சொல்றேன். நீங்க சொல்றது திருநம்பி சொல்றாரா திருநங்கை சொல்றாரா? அந்த திருநம்பிக்கை பேரை சொல்லுங்க, திருநங்கைக்கு பேரை சொல்லுங்க. ஒரு ஆனா பண்ணான்னு சொல்லுங்க. அது நம்ம பேசிடலாம். ஆனா இப்படி எடுத்துக்கலாம்ல சார்? இப்ப ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்காக காங்கிரஸே இப்படி ஒரு யூகத்தை கிளப்பி விடலாம். காங்கிரஸே கிளப்பலாம். ஜானாரிக்கசாமியே காசு கொடுத்து 4 பேரை எழுத வைக்கலாம், பேச வைக்கலாம். இப்போ விசிகா முன்னாடி இதை பத்தி ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க. அதிக சீட்டு கேட்போம் அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி தெரியுது சார். இல்ல அவங்க ப்ரோ டிஎம்கே ஆளுநர் சானவாஸ் எல்லாம் பேசுறாரு. எவிடன்ஸ் தான் காட்டுது. தரவுல வச்சு பேசுவோம் அரசியலை.
கற்பனை அரசியலை விடுவோம், நடந்த விஷயங்களையும் தரவுகளை வச்சும் பேசுவோம். ப்ரெடிக்ஷன் என்ன வேணாலும் ப்ரெடிக்ட் பண்ணுங்க, நடந்த விஷயத்திலையும் தரவுகளை வச்சு பேசணுங்கிறதுல ஆனஸ்டா இருங்க. இப்போ பாமகவுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கா சார்? ஸ்டாலின் அதை ஏதாவது வச்சிருக்கிறாரா? எப்படி சார் அது? என்ன பொறுத்தளவுல டாக்டர் ஐயா 10.5 சிறை நிரப்போம்னு சொல்லிட்டாரு. அன்புமணியும் தனி ஒதுக்கீட்டுக்காக தான் இருக்கிறார். இவங்க 2 பேருக்கான போட்டி இன்னைக்கு நடக்குது. அதுல ராமதாஸை விட அன்புமணியை விட 10.5 பெருசா இருக்குது. அப்ப 10.5 வச்சுதான் யார் பெரியவன்னு சொல்லக்கூடிய முடிவு இங்க ஓடுது. இது ஒரு பார்வை. இதை தாண்டி கரூர்ல கூட்டத்தை தள்ளி வச்சுட்டாரு, விஜய் அன்புமணி கூட்டணின்னு வருது. அன்புமணி முடிவெடுத்து போகலாம். நான் என்ன கேட்கிறேன்னா, தன் கையில வராத ஓட்டை விஜய் எப்படி அன்புமணிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுவாரு? ப்ரூவ் பண்ணாத ஓட்டை அன்புமணிக்கு விஜய் எப்படி டிரான்ஸ்பர் பண்ணிடுவாரு? அதுல என்ன கேரண்டி இருக்குது? ஏற்கனவே விஜய் வித்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு ஜெயலலிதா கடந்த காலத்தின் வரலாறு. இதை இந்தியா டுடே மணி அறிவு நாணயம் இருந்தா மறுக்க முடியாது, பிரியன் அறிவு நாணயம் இருந்தா மறுக்க முடியாது. நாளைக்கு நீ ப்ரெடிக்ட் பண்ணி என்ன வேணாலும் ப்ரெடிக்ட் பண்ணிப்போ, அதுமா விருப்பம். நான் ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணுவேன், நீ ஒன்று பண்ணு, அதுமா விருப்பம். நடந்த விஷயத்தை நீ மறக்க முடியாது. விஜய் தலைவா பட பிரச்சனைக்காக கோயம்புத்தூர்ல போய் மோடியை காத்து கடந்து பார்த்தார். எங்க அண்ணன் ரஜினிகாந்த் மோடி வந்து பார்த்தார். ஜெயலலிதா என்னாச்சு? 6% ஓட்டு கூடுனாங்க. 39 எம்பிக்கு 37 எம்பி வெற்றி பெற்றாங்க. இதை இடும்பாவனம் கார்த்திக் சொல்ற மாதிரி அன்னைக்கு அரசியலை பேச விட்ட விஜய், ஜெயலலிதா மறைவு வர விஜய் அரசியலை பேசினாங்க. இன்னைக்கு ஏதாவது எவிடன்ஸ் அறிவு நாணயம் இருந்தா அரசியல் விமர்சனம் எடுத்து தந்துட முடியுமா? அப்ப நான் சொன்னதை ஒத்துக்கிட்டு போங்க. அதே மாதிரி விக்கிரவாண்டி கள்ளக்குறிச்சி சாராய சாவா போத்தீங்க, போலிங் கூடுதல் போச்சு ஆச்சு, திமுக போலிங் கூடி ஆச்சு. உங்களுக்கு 50,000 ஆன்லைன் ஓட்டர்ஸ் இருக்கான்னு சொன்னீங்க, நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சு. ஈரோடு கிழக்கு உங்களை பெரியாரே மண்ணுன்னு சொல்லி உங்களை அடிச்சு விளையாண்ட சீமான், அதான் இடும்பாவனம் கார்த்திக் ஒரு டிபேட்ல அடிச்சு தூக்கி வீசிட்டாப்புல தாவேக்காவை. என்னாச்சு? சோ அந்த கருத்தை தான் நான் சொல்றேன். உங்களுக்கு என்ன ஓட்டுன்னு நிரூபிச்சிருக்கீங்க, அப்ப பலம் நிரூபிக்காத உங்களுக்கு என்ன ஓட்டு இருக்குது? அப்போ உங்க கையில வராத ஓட்டு அன்புமணிக்கு எப்படி டிரான்ஸ்பர் ஆகும்னு எதிர்பார்க்க முடியும்? அன்புமணி அவ்வளவு ஏமாளியா? அதோட அன்புமணிக்கு இது நல்லது இல்ல. நீங்க தனிச்சு நின்றுட்டீங்கன்னா, அதிமுக தனிச்சு நின்றுச்சுன்னா, சீமானும் தனிச்சு போயிட்டாருன்னா, அவரு 10.5 சொல்லி வன்னியர் ஓட்டை கன்சாலிடேட் பண்ணா 12 தொகுதிக்குள்ள அவர் வெற்றி பெறலாமே. இதை நான் 7-8 தடவை பேசினதும் டாக்டர் ஐயா சுதாரிச்சுக்கிட்டார். அவரு ரொம்ப ஸ்ரூடான பொலிட்டிஷியன். அவர் சுதாரிச்சுக்கிட்டு 10.5 சொல்லி ஒரு ஓட்டை எடுத்து காந்திமதி கையில கொடுத்துட்டு போலான்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ இங்க ஃபைட்டு ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் தான் யார் பெரியவர் இங்க ஃபைட்டு நடக்குது. நாம அன்புமணி வந்து கொஞ்சம் எடப்பாடி சைடு இழுத்தோட பார்க்கும்போது தனிச்சு போட்டிட்டு அவரு நிக்கணும்னு நம்ம சொன்னா, அதை பார்த்துக்கிட்டு ராமதாஸ் இன்னைக்கு சிறை நிரப்பு 10.5க்குன்னு ஆரம்பிச்சுட்டாரு டிசம்பர்ல. ஸோ அங்கே அவர்களுக்கான ஃபைட்டு தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ அன்புமணி இதில் வன்னியர் உணர்வை கைவசம் எடுத்து தான் அரசியல் சக்தியாக மாற முடியும். விஜய் கூட கூட்டணி, எடப்பாடி கூட கூட்டணிலாம் அன்புமணிக்கு பலம் தரும் நான் நினைக்கல. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த இபிஎஸ் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, கூட்டணி உடையும், திமுக கூட்டணி உடையும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. திமுக கூட்டணி மேல என்ன அவருக்கு ஒரு கண்ணு சார்? அவர் ஓட் டிரான்ஸ்பர் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் இல்லாதவர். அவரை நம்பி யாரும் ஜெயிக்க முடியாது. 36% வாக்கு விக்கிரவாண்டியில வச்சிருந்தாரு, கண்டஸ்ட் பண்ணல. 23% ஓட்டு திமுக உதயசூரியனுக்கே போயிட்டு. அதுதான் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் எடப்பாடியை வச்சு ஜெயிக்க முடியாது. அவரால் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லைன்னு தெரியுது. சீமான் அவருக்கு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாரு. இடும்பாவனம் கார்த்திகையும் இவர் சகோதரர் ராவணனே அனுப்பி வச்சார், வழக்கறிஞர் சகோதரர் ராவணனே அனுப்பி வச்சாரு. 1% ஓட்டு கூட சீமானுக்கு கூட இல்லை. அப்போ எடப்பாடி கண்ட்ரோல்ல அந்த ஓட்டு இல்லை. பிரேமலதா அம்மையார் எடப்பாடி நம்பி ஜெயிக்க முடியாது, கடலூர்ல 10% ஓட்டு டவுனு, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், சிதம்பரத்தோட அந்த வன்னியர் ஓட்டுகள் வரல. டிஎம்கே ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டாரு. அப்போ இவருக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாதனால இவரை நம்பி அணியே அமைய மாட்டேங்குது. ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னால ஸ்டாலினை பிரேமலதா அம்மையார் சந்திக்கிறாங்க, ஸ்டாலினை இவர் ஓபிஎஸ் சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு அரசியல்ல டிஎம்கே ஆப்ஷனை ஓபன் பண்றாங்க. சீமானும் சந்திச்சாரு, சந்திச்சுட்டு நெடுஞ்செழியனுக்கு பதிலாக கொடுஞ்சனியே வந்ததுல தமிழ்நாடு கெட்டு போச்சுன்னு பேசுறாரு. அதனால அவர் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக அடிச்சு தனிச்சு தான் போவார்னு அவரை நான் கணிக்கிறேன். நீங்க சந்திச்ச 2 பேரும் ஆப்ஷனை ஓபன் பண்றாங்க. அப்ப எடப்பாடியை யார் சந்திச்சா, யார் ஆப்ஷனை ஓபன் பண்றா? சீமான் சொன்ன மாதிரி மோடி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரோன்னு அச்சப்பட்டு பார்லிமெண்ட்லேயே காங்கிரஸை பாஜக கலத்தி விட்டவர் சட்டமன்றத்தில் போய் பாஜக விழுந்திருக்காரு. விஜய் ஃபேக்டர் நீங்க ரொம்ப நாளாவே கடுமையா விமர்சித்து வர ஒரு விஷயம். என்டிஏ கூட்டணிக்கு விஜய் கொண்டு வரக்கு ஏதாவது முயற்சி நடக்குதா? வாய்ப்பு இருக்கா சார்? பலம் நிரூபிக்காத விஜயை கொண்டு வந்து என்ன, கொண்டு வராம போச்சு என்ன? பலம் நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில வராத ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. இதுதான் நயனார் நாகேந்திரனுக்கும் இவரு தமிழிசை அம்மையாருக்கும் சொன்னேன். இன்னைக்கு ஐயா நயனார் நாகேந்திரன் புரியாததை ஐயா ஓபிஎஸ் தெளிவா புரிஞ்சிருக்கிறாரு. விஜய்க்கு என்ன ஓட்டுங்கிறது 26 மேல தெரியும்.
வாக்கு பதிவுல தெரியும்னு அடிச்சுட்டு போயிட்டாரு. அப்ப இப்ப நீ சொல்லதெல்லாம் ஏட்டு சொரக்கா, கறிக்கு உதவாது, கற்பனை ஓட்டு, நிஜ ஓட்டு அல்ல. கருத்து கணிப்பு தான் ரெட்டிகள் எங்க நிறுவன கருத்து கணிப்பு விஜய்க்கு 4 to 6% போடுறான். எத்தனை வருதுங்கிறது 26 மேல தான் தெரியும். மற்றது அவனவன் கிளைம் பண்றது, அவனவன் கிரெடிபிலிட்டி என்ன. இன்னைக்கு எடுத்த கருத்து கணிப்பை நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது, டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாது. எவன் சொல்றதுனாலும் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்றா சொல்லுவான். இதை வச்சு யாரு அரசியல் பேச முடியும்? சீமானுக்கு 4% தான் வரும்னு தினத்தந்தி கருத்து கணிப்பு போட்டான், 8% வந்தது. இப்பவும் விஜயை மையப்படுத்தி சீமான பலகீனப்படுத்தலான்னு தினத்தந்தி நினைக்கிறாப்புல. தினத்தந்தியோட எண்ணத்துக்கு மாறாக சீமானுக்கு 8ங்கிறது 16, 17 தான் வரும். சார், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அண்ணாமலையை ஆதரிச்சிருந்த நிறைய பேர் இப்போ இபிஎஸ் ஆதரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் மட்டும்தான் அண்ணாமலை பக்கம் இருக்கிறீங்க. நிறைய பேர் இபிஎஸ் பக்கம் போயிட்டாங்க. இபிஎஸ் தான் முதல்வர் ஆவார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஓபிஎஸ்சியும் டிடிவியும் கடுமையாக அட்டாக் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? யாரெல்லாம்? நிறைய பேர் சார். யாரெல்லாம்? பாண்டே இவங்க எல்லாமே இப்போ இபிஎஸ் பக்கம் பேசுகிற மாதிரி தானே இருக்கு. பாண்டே 24 என்ன சொன்னாரு? ரவீந்திரசாமி என்ன சொன்னாரு? டேபிள் போடுங்க, சாணக்கியாவிலே போட சொல்லுங்க, என்ன எக்ஸ்போஸ் பண்ண சொல்லுங்க. சார், யாருக்கு கிரெடிபிலிட்டி ஜாஸ்தி பார்க்கணும் சார்? விசியான் தம்பி பாண்டேக்கு அதிகம். இன்னொரு தம்பி சவுக்கு சங்கர் சூப்பர் ஸ்டார். அவன் அடிகளாரை பற்றி பேசினது 50 லட்சம் பேருக்கும், 1/2 கோடி பேருக்கும். நான் முதுகுளத்தூர் கலவரத்துல உண்மை நலவரத்தை பேசினது 12 லட்சம் தான் பேருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அது கூடுது. பட் நான் தான் பயோனியர். முதல் ரெக்கார்டை பிரேக் பண்ண நான் தான். என் ரெக்கார்டை பிரேக் பண்ணி தம்பி சவுக்கு சங்கர் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறான். அவன் சூப்பர் ஸ்டார், அதுல எந்த மாற்றமும் இல்ல. 24 என் தம்பி சவுக்கு சங்கர் என்ன சொன்னா, நான் என்ன சொன்னேன், எது நடந்தது டேபிள் எடுத்து பாருங்க சார். ஒரு கிரெடிபிலிட்டியை காப்பாத்தணும்னு பேசணும் சார். நான் சொன்னேன் சார், 55% திமுக அணி விக்கிரவாண்டில எடுக்குன்னு சொன்னேன். என்ன மீறி 63 எடுத்தாங்க. 48% திமுக எடுக்குன்னு சொன்னேன். 47 எடுத்தாங்க. 35 சீட்டு ஜெயிப்பாங்கன்னு 39 ஜெயித்தாங்க. எந்த இடத்துக்குள்ள நான் திமுக பற்றி சொன்ன தப்பாச்சு? சீமான் 8% மேல எடுப்பாருன்னு, கிறிஸ்டின் முஸ்லீம் போட்டா 8க்கு மேல எடுப்பாருன்னு, கிறிஸ்டின் முஸ்லீம் காலவாரி விட்டா 8 நிற்கும் அங்கீகாரம் பெறுவாருன்னு. பெற்றாரா இல்லையா? பாண்டே என்ன சொன்னாரு? சுமன் ஸ்ரீராமன் என்ன சொன்னாரு? சவுக்கு சங்கர் என்ன சொன்னாரு? மற்றவங்க சொன்னதையும் நான் சொன்னதையும் கடைசியா நடந்த 24 வச்சு பார்த்து முடிவு பண்ணுங்க. விக்கிரவாண்டியை வச்சு பார்த்து முடிவு பண்ணுங்க. விக்கிரவாண்டியில போலரைசேஷன் தான் நடக்கும் நான் சொன்னா இல்லையா? சீமானுக்கு விஜய் ஆதரிக்கிறதுனால ஒரு புண்ணாக்கு ஓட்டும் வராது, தெருப்புழுதி ஓட்டும் வராது, பலன் நிரூபிக்காத எவனுக்கும் ஓட்டு கிடையாது, விஜய்க்கும் ஓட்டு கிடையாதுன்னு ஜான் ஆரோக்கியசாமி அடிச்சு நெத்தி அடியா ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஜெர்க்கு கொடுத்தனா இல்லையா? போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னா இல்லையா? இப்ப நான் சொல்லக்கூடிய கருத்துக்களும் நாளைக்கு கரெக்டா இருக்கணுங்கிற ஒரு கிரெடிபிலிட்டி அடிப்படையில் தான் நான் சொல்றேன். சார், இன்னொரு விஷயம், அந்த டெல்லியில ஒரு மூத்த பத்திரிகையாளர், நான் பெயர் சொல்ல விரும்பல, அவரு இங்க இருக்கிற ஒரு பத்திரிகையாளர் கிட்ட அமித்ஷா சொன்னதா ஃபியூச்சர் சிஎம் எடப்பாடி அப்படின்னு சொன்னதா ஒரு பேச்சு நிலவி. ஏமா, இவரும் தான் அன்னைக்கு சசிகலா விஷயத்துல டெல்லி ராஜகோபாலன், இவரும் தான் என்கிட்ட தோத்தவர். கடைசியில பெரிய மனுஷன், அவரை வணங்குறேன், எப்படிப்பா நீ பண்ணிட்ட, மோடி மனசை ரூல் பண்ணிட்டேன்னு பெருந்தன்மை எனக்கு போன் பண்ணி கேட்டாரு. ஜி அதெல்லாம் விடுங்க ஜி, உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேண்டுச்சு, நீங்க பெரியவங்கன்னு டெல்லி ராஜகோபாலன் ஆசீர்வாதம் வாங்கினேன். அதெல்லாம் விடுங்க, நல்ல மனுஷன், இன்னோசென்டான ஆளு தான். கருத்துங்கிறது நான் மோடியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என் கருத்தை ஜெயிக்க வச்சவன் 21 வச்சவன் 26 ஜெயிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். 24 எங்களுக்கு வெற்றி தான். பட் எடப்பாடி உள்ள வரமாட்டாருன்னு நினைச்சேன். வந்தது எங்களுக்கு அதிர்ச்சி. பரவாயில்ல, செட்பேக் வரத்தான் செய்யும். செட்பேக்கை சேலஞ்சா எடுத்து 26க்குள்ள நாம நினைச்சதை மோடி கிட்ட சாதிக்கணும்னு முயற்சி பண்றேன். there are so many ifs and buts. குறிப்பா சீமானே நேத்து கூட அவர் ஜிஎஸ்டிக்கு எதிராக பேசுறாரு. அப்ப நம்ம சீமான் வந்துருவாருன்னு டெல்லியில லாபி பண்ணி நம்ம ஆள்கிட்ட சொன்னா எதிரிகள் உடனே இதை எடுத்துக்கொண்டு போடுறான். ஜிஎஸ்டிக்கு எதிராக பேசுறாரு, இண்டோ பாக் வாருக்கு எதிராக பேசுறாருன்னு அவர் அந்த இதுல இருக்கிறாரு. என்றாலும் நான் மனம் தளரல்ல. 21 இவங்களெல்லாம் ஜெயித்த மாதிரி 26 ஜெயிப்பேன்னு களத்துக்குள்ள நிற்கிறேன். டிக்ளேர் பண்ணிட்டு தானே நிற்கிறேன். there are so many ifs and buts. சீமானே சம்மதிக்காத போது அதுக்குள்ள சிக்கல்கள் இருக்கு நிறைய. பட் நான் முயற்சி பண்றேன். சார், நீங்க தரவுள்ள அடிப்படையில உங்களுடைய பேச்செல்லாம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா சில பிராமண பத்திரிகையாளர்கள் இபிஎஸ் நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? எல்லா பிராமணர்களும் சொல்ல முடியாது. பெரும்பாலான பிராமணர்கள் என் கருத்தை மதிக்கிறாங்க. அஜய் சர்மானாலும் சரி, அஜய் ஆனந்த்னாலும் சரி, ஸ்ரேயா ஸ்ரீதர்னாலும் சரி, மல்டிலிங்குவல் நாவலிஸ்ட்னாலும் சரி, சேலம் பாலசுப்ரமணியம்னாலும் சரி, எக்கச்சக்க பிராமணர்கள் என்னோட நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. சாதாரண பிராமணர்கள் ரவீந்திர துரைசாமி கருத்து தான் கரெக்டுங்கிறாரு. இந்த வியாபார பிராமணர்களுக்காக ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் டைம்லே பிரிட்டிஷ் கூட சேர்ந்து வாழ்ந்து பெருசா சுகபோகமா இருக்கிறத விட்டுக்கிட்டு நாட்டுக்காக தியாகம் பண்ண பிராமணர்களை நான் மதிக்கிறேன். ஒரு சில 4 பிராமண வியாபாரிகளுக்காக அந்த சமூகத்துக்கு எதிராக நான் எந்த வார்த்தையும் பேச மாட்டேன். அதனால்தான் கமலஹாசன் கிட்ட எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கும்போது கூட சீனிவாச ஐயங்கார் நாட்டுக்கு செய்த தியாகத்தை நான் பாராட்டக்கூடியவன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். பிராமணர்கள் கம்யூனிட்டி அண்ணாமலை மேலேயும் சீமான் மேலேயும் பட்டுதலா இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை பிராமின் கம்யூனிட்டி ஏத்துக்கலங்கிறதா 100% உண்மை.
நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி.